ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். இப்போ ரீசெண்டாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு புது ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு புது ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து கிடச்சிட்டு இருக்குன்ற காரணத்தினால பலரும் இப்போ இதுதான் பெரிய விஷயமா டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. அது என்னன்னா, ஆக்டர் அண்ட் டைரக்டரான பிஜல் ஜோசப் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அல்லு அர்ஜுனோட கொலாப் பண்ண போகிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படம் என்னவா இருக்கலாம், ஏதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருக்கு. அது என்ன ஏது இது மட்டும் இல்லாம பிஜல் ஜோசப் இந்த ஒரு ப்ராஜெக்ட பண்ணுவாரா மாட்டாரான்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்டர் அல்லு அர்ஜுன் மல்லு அர்ஜுனா மாற போறாரா, ஒரு மலையாளம் ஃபிலிம் பண்ண போறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நிறைய ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அல்லு அர்ஜுன் சாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு கேரளால. அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள ஃபிலிம் பண்ண போறாரா, ஆக்டர் அண்ட் டைரக்டர் பிஜல் ஜோசப்போட டைரக்ஷன்ல பண்றாரும் போது கண்டிப்பா இது ஒரு மலையாள ஃபிலிமா இருக்குமா, இது என்ன மாதிரியான படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படம் கீதா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கீழே தான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அபிஷியலான ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து இந்த லீக், லைக் தெலுங்கு சைட்ல இருக்கக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் இன்சைடர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. கீதா ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு பேஸ்ட் கம்பெனி. அது மட்டும் இல்லாம ஆக்டரும் ஒரு தெலுங்கு ஆக்டர் தான். ஸோ ரெண்டு பேருமே தெலுங்கு, டைரக்டர் மட்டும்தான் மலையாளம்ன்ற காரணத்தினால இது ஒரு தெலுங்கு பிலிமா தான் இருக்க போகுது அண்ட் பேன் இண்டியன் பிலிமா இருக்க போகுது. பிஜல் ஜோசப் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்து கொடுக்க போறாரு, ஒரு பேன் இண்டியன் பிலிமா அல்லு அர்ஜுனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருந்தது. அது என்னன்னா, இங்க ஆல்ரெடி பிஜல் ஜோசப் ரன்வீர் சிங்கை வச்சு சக்திமான் படம் எடுக்க போறாரு சோனி பிக்சர்ஸ்க்கு கீழே. அவர் தான் சக்திமானுக்கு டைரக்டரா சூஸ் பண்ணிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்தோட மிட் ஆர் எண்ட்ல பாத்தீங்கன்னா சக்திமானுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் நிறைய சுத்திக்கிட்டு இருந்தது. என்னடா இது, இந்த இயரோட மிட் ஆயிருச்சு, போயிட்டு இருக்கு, இன்னும் இந்த சக்திமான் படத்துக்கான ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகல, அதை பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா சடனா இந்த ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு. இதன் காரணமா சக்திமான் படத்தை அவர் எடுக்க போறதில்ல, அதாவது ரன்வீர் சிங்கை வச்சு எடுக்க போறது இல்ல, அந்த படத்தை அல்லு அர்ஜுனை வச்சு தான் இவர் எடுக்க போறாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிஸ் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, சக்திமான் ப்ராஜெக்ட் தனி, அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் தனி. இப்போதைக்கு ஜஸ்ட் சின்ன டாக்ஸ் மட்டும் தான் போயிருக்கான். அது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஸ்டில் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்றாங்க. ரன்வீர் சிங் தான் சக்திமான் பண்ண போறாரு. அது சோனி பிக்சர்ஸ்க்கு கீழே பண்றாங்க. அப்படி பார்த்தா அல்லு அர்ஜுன், பிஜல் ஜோசப் அண்ட் சோனி பிக்சர்ஸ் தான் ஒன்னு சேரணும். ஏன்னா சோனி பிக்சர்ஸ் தான் இப்போ சக்திமானோட ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. கீதா ப்ரொடக்ஷனால பாத்தீங்கன்னா அது எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இந்த ஒரு காம்பினேஷன்ல சக்திமான் ப்ராஜெக்ட் புல் ஆஃப் பண்ணவே முடியாது. ஏன்னா காப்பிரைட் சோனி கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அல்லு அர்ஜுன் சக்திமானா பண்றாரு அப்படின்னா சோனி பிக்சர்ஸ் கிட்ட தான் அது போகணும். பட் இப்போ இங்க கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது கீதா ஆர்ட்ஸ் கீழே தான் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் மேபி படம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு தனி ப்ராஜெக்ட் தான். அது மேபி ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரா இருக்கலாம், லைக் மின்னல் முரளி, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது மாதிரியான ஸ்டோரியா இருக்கலாம். பட் இப்போ கம்மிங் 3 or 4 years அல்லு அர்ஜுன் டெஃபினட்டா இந்த மாதிரியான படத்துக்கு இல்ல பிஜல் ஜோசப்க்கு சான்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அட்லி படத்துக்கே கிட்டத்தட்ட 210 நாளைக்கு மேல ஷூட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கே அவர் 1 year டைம் ஒதுக்கணும் ஷூட்டிங் மட்டும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் அல்லு அர்ஜுன் அட்லியோட ப்ராஜெக்ட் ஒத்துழைச்சே ஆகணும் ஆஃப்டர் ரிலீஸ் வரையும். தென் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா திரிவிக்ரம வச்சு ஆல்ரெடி ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. திரிவிக்ரமும் இவரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் அகைன் இருக்கு. அளவைக்குந்தபுரம் எந்த அளவு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தெரியும், அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் காம்போ இது. திரிவிக்ரம் சார் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர், ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தினால டெஃபினட்டா இந்த ஒரு காம்பினேஷனும் இருக்கு. இது மட்டும் இல்லாம புஷ்பா 3 வேற இருக்கு. புஷ்பா 2 எந்த அளவு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1700 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி இந்தியன் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் பிளாக் பஸ்டரை கிரியேட் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தோட பார்ட் 3 பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டாங்க. நிச்சயமா மைத்ரி மேக்கர்ஸும் அவங்க சைடுல பிரஷர் பண்ணுவாங்க. இதுக்கிடையில சன் பிக்சர்ஸ்க்கு கீழே பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உடனே புஷ்பா 3 ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படி அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அல்லு அர்ஜுன் பயங்கர பிஸி அப்படின்றனால நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் லேட்டரா நடக்கலாம். இப்போதைக்கு இனிஷியல் டாக்ஸ் மட்டும் போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சக்திமான் கண்டிப்பா நடக்க தான் போகுது. அது இந்த இயர் எண்டுக்குள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரன்வீர் சிங் தான் அந்த படத்துல வந்து நடிக்க போறாரு. இப்போ வரையும் அந்த படம் டிராப்பா இல்ல அந்த படத்துல இருந்து ரன்வீர் சிங் வாக் அவுட் ஆகிறாரா, இது மாதிரியான எந்த விஷயங்கள் எந்த நியூஸஸும் அஃபிஷியலா வரல. அதனால பொறுத்திருப்போம். சக்திமான் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு காத்திருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியலா இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வீசா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.